பாதாள உலக குழுவினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் நேரடி தொடர்பிருப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. இது பாதாள உலக குழுவினரூடாக எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை கொலை செய்வதற்கான வேலை திட்டத்தின் ஆரம்பமா என்ற சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், දේශපාලන පක්ෂය මොකක්ද පාතාලෙත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉන්න ඒ දේශපාලන පක්ෂයේ කවුද පාතාලයත් එක්ක සම්බන්ධ වෙලා තියෙන්නේ? මොකද හේතුව මේක ඉතාම භයානක ප්‍රකාශයක්. මොකද හේතුව දැන් එතකොට තියෙන තත්ත්වය තමයි දේශපාලන පක්ෂවල නායකයින් മന്ത്രിවරු සම්බන්ධ වෙලා තියෙනවා කෙලින්ම පාතාලයත් එක්ක. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். එතකොට දැන් පාර්ලිමේන්තුව ඇතුලේ අපි කෑ ගහනකොට පාර්ලිමේ විපක්ෂයේ විදියට ආණ්ඩු පක්ෂයේ කරන වැරදි පෙන්වා දෙනකොට ඒවට විරුද්ධව කතා කරනකොට එතකොට අපිට යම්කිසි තර්ජනයක් ආවොත් දැන් මේ වෙනකොට රෝණ බණ්ඩාර මැතිතුමාට තර්ජනය කළා තියෙනවා මරනවා කියලා. දැන් අපිටත් ඒ තර්ජනය ඇවිල්ලා තිබෙනවා. එතකොට මේ තර්ජනය ASCII කවුරු හරි විපක්ෂ මන්ත්‍රීවරයෙක් ඝාතනය කරොත් මේක දාන්න පුළුවන් කෙලින්ම පාතාලේ ඇඟට. මොකද හේතුව පාතාලයයි විපක්ෂ දේශපාලන පක්ෂයයි සම්බන්ධයි. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய கட்சிகள் எவை? அந்த கட்சிகளில் யார் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்பதை பகிரங்கமாக கூறுமாறு நாம் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் வலியுறுத்தினோம். எனினும் சபாநாயகர் உட்பட ஆளுந்தரப்பு எம்பிக்களால் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது. இது மிகவும் பாரதூரமானதொரு கருத்தாகும். அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதாள உலக குழுக்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளனர் என்பதே அரசாங்கத்தின் வாதம். நாம் ஆளும் தரப்பின் குறைகளை சுட்டிக்காட்டும் போது பாராளுமன்றத்துக்கு வெளியில் எமக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரவுக்கு கடிதம் மூலம் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு எதிர்க்கட்சி எம்பி கொல்லப்பட்டால் அந்த பழியை நேரடியாக பாதாள உலக குழுவின் மீது சுமத்த முடியும். எதிர்க்கட்சிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி இருதரப்புக்கும் இடையிலான மோதலே மரணத்துக்கு காரணம் என்று அரசாங்கம் தெரிவிக்கக்கூடும். பாதாள உலக குழுவினரால் எதிர்க்கட்சி எம்பிக்களில் யாராவது கொல்லப்பட்டால் அதற்கான பொறுப்பை அரசாங்கமே ஏற்க வேண்டும். பாதாள உலக குழுவினர் ஊடாக எதிர்க்கட்சி எம்பிக்களை கொள்வதற்கான ஆரம்பம் இதுவா என்ற சந்தேகம் எழுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்த சுயேட்சை குழு உறுப்பினர்களில் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிரதிநிதிகள் இருந்தனர். அவ்வாறெனில் அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடனா பயணிக்கிறது என்ற கேள்வி எழுகின்றது. பாதாள உலக குழுவினருடனும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடனும் இணைந்து அரசாங்கம் ஆட்சி அமைக்க முற்படுகிறது. இதனூடாக எதிர்க்கட்சிகளின் குரலை முடக்குவதே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்றார். ජනාධිපතිතුමා ගෙනල්ලා කොළඹ නගරය එක සාකච්ඡා කරනකොට ඒකේ ප්‍රසිද්ධ මත්කුඩු ව්‍යාපාරිකයන්ගේ නියෝජිතයන් එතන හිටියා. ඒතර ආණ්ඩුව මත්කුඩු නියෝජිතයෙක් එක්ක දැන් වැඩ කරන්නේ.